எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். எல்லா மாதத்துக்கும் நாம் ராசி பலன் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா முக்கியமான கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் இந்த மார்கழியில் வரக்கூடிய பயிற்சி நமக்கு எப்படி இருக்க போகுது, இந்த மார்கழி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆவலாக இருப்பாங்க. அதன்படி பார்த்தோம்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் குருவோட வீடான தனுசு ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி அவர் மாறி மகர ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில் தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கார். 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் குரு பகவானோட வீடான தனுசுக்கு போகிறாரு. புதன் விருச்சிகத்திலேருந்து 23ஆம் தேதி தனுசுக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று துலா ராசியில் உட்காந்துருக்காரு. 9ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தோன்னா 2 இருக்குது இந்த மாதத்தில். அதாவது மேசராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ இவ்வளோ நாளாக பலம் இல்லாமல் வக்கரம் அடைஞ்சு கடந்த குருவுக்கு இப்போ பலம் கிடைச்சிருக்கு. அப்போ அவரோட பார்வையோட வீரியம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்க போகுது. அப்படிங்கிறதால இந்த குருவோட வக்கர நிவர்த்தி அவசியமாக பார்க்கப்படணும். அதோட சனி பகவான் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. 2.5 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி நடக்குது. மகர ராசியில் இருக்கிற சனி பகவான் கும்பராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. விஷப்பாம்பு ராகு மீன ராசிலையும் விஷமற்ற பாம்பு கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகளை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தை ஒரு விதமான அச்சத்தோடையே தான் பார்ப்பாங்க. ஏன்னா சனிப்பெயர்ச்சி நடக்குது, 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. இந்த 7.5 சனி அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு 30 வருஷத்துக்கு பிறகு வருது. 7.5 சனியோட முதல் பாகம் அப்படிங்கிறது வாக்கிய கணித ரீதியாக மார்கழி 4ஆம் தேதி உங்களுக்கு தொடங்க போகுது. அது ஒரு விதமான மோசமான செய்தி அப்படின்னே இருந்தாலும் அதே நாளில் ஒரு சுப செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் அடைகிறாரு. அப்போ ராசி அதிபதிக்கு பலம் கிடைக்குது அப்படிங்கும்போது நமக்கு பலம் கிடைச்ச மாதிரி. ஒரு பக்கம் சனி அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் குரு அதை தடுக்கிறாரு. சனி அடித்தா குருவால் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முழுசாலாம் தடுத்துற முடியாது. ஏதோ பாதி தடுப்பார். ஏதோ சனி அடிக்கிற நேரத்தில் குரு பலம் இல்லாமல் போயிட்டாரு இருந்தாமல் இல்லையே, பலம் அடைஞ்சிட்டார்ல, அது நமக்கு சந்தோஷம்தான். குருவும் பலம் இல்லாமல் கிடந்து இவர் ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பித்தார்னா தாங்க முடியாது. அப்போ ஏதோ பாதிக்கு பாதியே குரு பகவான் தடுத்துருவார். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. சரி, இப்போ குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். நல்ல இடத்துல ராசி அதிபதி பலம் அடைகிறாரு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம்தான். ராசிக்கு மட்டும் அதிபதி கிடையாது, 10வது வீடு தொழில்ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கும்போது அவர் பலம் அடைகிறது நமக்கு இந்த 7.5 சனியோட தாக்கத்துலேருந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃபை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் வக்கரகதி அடைஞ்சிருந்து இப்போ பலமாக இருக்கார். அப்படிங்கிறதால உடம்புல இருந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவார். உடம்பு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை, அடிக்கடி ஜுரம் வந்தது போனது, இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடுவார். மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ இந்த பக்கம் விரயசனி விரயத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா, அப்போ உடம்புல நமக்கு பாதிப்பு இருக்காது, மருத்துவ செலவுகள் இருக்காது. குருபலம் அடைஞ்சிட்டதால சுப விரய செலவுகள் தான் வரும். வரக்கூடியதை அப்படி திருப்பி விட்ருவார் குரு. அப்போ வீடு கட்டுறது, வீடு மராமத்து பணி செய்கிறது, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறது, குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றுறது, இந்த மாதிரி செஞ்சுருங்க. அதை செஞ்சிட்டிங்க அப்படின்னாக்க சனியால் பெரிய கெடுபலன்கள் அப்படிங்கிறது வந்துடாது. அதேமாதிரி சில பேர் சொந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. தொடங்கிடலாம், தப்பு இல்லை. 7.5 சனி காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாமா ஜோசியரே அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதெல்லாம் தொடங்கலாம், தப்பு கிடையாது. எதுலையா ஓட்டி முதலீட போட்டணும். கையில் காசாக வச்சுருந்தா தேவையில்லாத செலவு ஆகிட்டு இருக்கும். விரைய செலவாகும், வைத்திய செலவாகும். நகை பணம் ஏதாவது வச்சுருந்தா கூட நகையை கொண்டு அடமானம் வைக்கிற மாதிரி ஆகிடும். ஏதாவது ஒரு வெட்டி செலவு அப்படிங்கிறது வந்துடும். அப்போ எதுலையாவது ஒரு முதலை போட்டு முடக்கிக்கிட்டு ஏதோ அந்தந்த மாதத்துக்கு வீட்டு செலவுக்கு காசு வந்தால் போதும் அப்படிங்கிற லெவலில் ஓட்டுங்க. பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் இந்த 7.5 சனியில் விரயசனி என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சுற்று அப்படின்னு இருந்ததுன்னு வச்சிங்களேன், நமக்கு கல்வியில் தடை இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு தடையை கொடுப்பாரு. பாதியில் படிப்பை நிறுத்துகிற அளவுக்கு இருக்கும். கெட்ட பழக்கங்கள் வரும், சகவாசம் சரியில்லாமல் போவோம். அதனால் மீனராசியில் பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துங்க. இந்த காதல் உறவுகளெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் தான் போய் சிக்குவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கணும். 2வது சுற்று அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு 30 வயதை கடந்தவர்கள் தான் பெரும்பாலும் திருமணமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கே இளவயதிலேயே திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துடும். அதில் எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, வீட்டில் தேவையற்ற பிரச்சனைகள், யாருக்காவது ஜாமீன் சொல்லி பணம் கொடுத்து வாங்கி மாட்டிக்கிறது,
குறுக்கு வழியில் ஏதாவது ஒரு பணம் சம்பாதிக்கலான்னு முயற்சி செஞ்சு அதில் போய் சிக்கிக்கிறது, வீண் வம்பு வழக்கு, செய்யாத குற்றத்துக்கு நம்ம மேலே பழி விழுவுறது, அதெல்லாம் நடக்கும். அதனால் தேவையில்லாமல் இரவு நேரத்தில் வெளியில் சுற்றுறது, நண்பர்களோட அதிக நேரம் செலவு பண்ணுறதை தவிர்க்கிறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாந்துடலாம். ராத்திரியில் வெளியில் பெரும்பாலும் சுற்றாதீங்க. ஏதோ 4 பேர் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டானா கூட அங்கே போய் விளக்கிறதுக்கோ தடுக்கிறதுக்கோ பஞ்சாயத்து பண்ணுறதுக்கோ போகாதீங்க. பெரும்பாலும் அடுத்தவன் பிரச்சனையில் தலையிடக்கூடாது. குடும்பத்திலேயே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உறவுகள் வகையில் திருமணம், ஒரு பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறதுன்னு வந்தாங்கன்னா கூட எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. இல்லைனா வீண் பழி நம்ம மேலே விழுந்து போகும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதில் கவனமாக இருந்துங்க. மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் போகிறார். ராசிக்கு 9ஆவது வீட்டுக்கு வரக்கூடிய சுக்கிரனால் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். நீண்ட தூர பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது சரள நிலைக்கு வந்துடும். எப்பாடா இனிமேல் நான் என்கிட்டையும் கொடுக்கலப்பா, எனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இருக்கிற கொடுத்ததை வாங்கி வச்சிங்க, வாங்கி இருந்தால் தூக்கி கொடுத்துருங்க. கொஞ்சம் வாகன பழுது அப்படிங்கிறது வாட்டம் கொடுக்கும். அதனால் சின்ன சின்ன வேலை வந்தாலும் உரிய முறையில் பராமரிப்பு செஞ்சுருங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலான்னு வச்சோம்னா ஒரு 500 1000 முடிகிற செலவு 5000 10,000 கொண்டு விட்டுரும். அதனால் வாகனங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிங்க. அதுமாரி வித்தெல்லாம் காட்டக்கூடாது. எங்கேயாவது போகணுன்னாலும் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கிளம்பி மொல்ல போய் சேர்றது அப்படிங்கிறது தான் நல்லது. தனுசு ராசிக்கு மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் வராரு. ராசிக்கு 10ஆவது வீட்டுக்கு செவ்வாய் வராருங்கிறது யோகம்தான். தொழிலை விரிவு செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மீனராசிக்காரர்கள் எங்கேயாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். போதும் ரொம்ப நாளாக அவன்கிட்ட இன்னொருத்தன்ட்ட வேலை செய்கிறத நம்ம ஒரு தொழிலை தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். மீனராசிக்காரர்கள் மீனை சின்னமாக கொண்டவர்கள். வாழ்க்கை முழுக்க நீந்திக்கிட்டே தான் இருக்கணும். அப்படியே ஓய்வு எடுக்கணுன்னாலும் தண்ணிக்குள்ளேயே தான் ஓய்வு எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கணுன்னாலும் வேலை செய்கிற இடத்துல தான் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. அப்போ நாம் கொஞ்சம் அடுத்தவனுக்கு உழைக்கிறத நமக்கே உழைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். தொழில் தொடங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதேமாரி நிறைய உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும். குடும்பத்தை பிரிஞ்சிருந்து 8 மணி நேரங்கிறத 12 மணி நேரமாக வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, கடுமையாக உழைக்கலாம். உழைச்சிங்கன்னா நல்ல காசு பணம் அப்படிங்கிறது வரும். எவ்வளோ செலவு வந்தாலும் சரி அதுக்கு உண்டான காசை நான் சம்பாரிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார். ஏன்னா குரு தனஸ்தானத்தில் இருக்கார், காசு கொடுக்குற இடத்துல குரு இருக்கார். அப்படிங்கும்போது அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதோட குரு உங்களோட ராசிக்கு 6, 8, 10 இந்த 3 ஊட்டியும் பார்க்குறாரு. அவர் பலமடைஞ்சு இருக்கும்போது அவரோட பார்வைக்கும் பலம் அப்படிங்கிறது இருக்கும். 6ல் குரு பார்வை இருக்கிறதால கடங்கண்ணி அடைச்சிடலாம். 8ல் குரு பார்வை இருக்கிறதால பெரிய அளவில் உடல் ரீதியான பாதிப்புகள் வராது, நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். 10ல் குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதால தொழில் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தொடங்கி ஒரு வேலைக்காரனாக இருக்கிறவர்கள் எல்லாம் கூட ஒரு முதலாளியாக மாறக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. மார்கழி 23 தனுசு ராசிக்கு புதன் வரார். புத ஆதித்ய யோகம் தொழில்ஸ்தானத்தில் கொடுக்குறாரு. அப்போ ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா வெளில கடன் வாங்க வேண்டியதில்லை. ஒரு அரசாங்கத்தில் போய் ஒரு லோன் கேட்குறேன், இல்லை பேங்க்கில் ஒரு லோன் கேட்குறேன், மானியம் கேட்குறேன், இந்த மாதிரி முயற்சிகள் செஞ்சிங்கன்னா இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி பிள்ளைகளோட கல்வி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையும். வரன் வந்ததுன்னா நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அது ஒரு சுப செலவு தான். விரேசனி காலகட்டத்தில் இந்த மாதிரி சுப செலவுகள் பண்ணி விட்ருங்க. எந்த சுப செலவுமே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தோணுதா, ஒரு ஆலய கட்டுமான பணி எங்கேயாவது நடக்குதா, உங்களால் முடிஞ்சது ஒரு 1000 2000 5000 10,000 போய் கொடுத்துட்டு வாங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது மராமத்து பணி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா போய் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அது கூட செய்கிறதுக்கு எந்த வசதி இல்லை, நான் எங்கே பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா, குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு பொங்கல் வச்சு தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. மாதத்தில் ஒரு நாள் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத அவசியம் செய்யுங்க. அது உங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு போனீங்கன்னா இன்னும் சிறப்பு. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றணும். அதாவது காலை சனிக்கிழமையில் விநாயகர் பெருமான் வழிபாடு, அதன் பிறகு அனுமன் வழிபாடு, அதன் பிறகு பெருமாள் வழிபாடு. மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி எல் முடிச்சு போட்டு அதை திரியாக்கி அதில் தீபம் ஏற்றணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். முடிஞ்சவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி நீராடுங்க. கருப்பு நிற ஆடைகள் அணிஞ்சு சனி பகவானை வணங்குங்க. இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த 7.5 சனி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்காது. வரக்கூடிய விரய செலவுகள் அப்படிங்கிறதும் சுப விரய செலவுகளாகவே போயிடும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.